இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிக்கோலஸ் வின்டன் பற்றி தான். 669 குழந்தைகளோட உயிரை காப்பாற்றிட்டு அந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லாமல் ரொம்ப ரகசியமாக 50 வருஷமாக ரொம்ப அமைதியாக வந்துட்டு வராரு. அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1939 பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போர் வெடிக்க போகிற சமயத்தில் யூத குழந்தைகள் எல்லாமே ஹிட்லரோட ராணுவத்தால் கொல்லப்படுற அபாயம் இருந்துச்சு. அப்போ நிக்கோலஸ் வந்து அங்கே போறாரு. அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு, எப்படியாச்சும் நம்ம இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்காரு. 8 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாரு, ரொம்ப ரகசியமாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறாரு. 669 குழந்தைகளுமே லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பிஞ்சு உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. போர் முடிஞ்சு நிக்கோலஸ் லண்டனுக்கு திரும்புறாரு. அவர் செஞ்ச இந்த அசாத்தியமான விஷயத்தை அவர் யார்கிட்டயுமே சொல்ல 50 வருஷம் ரொம்ப அமைதியாக வாழ்றாரு. 1988 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க வைஃப் என்ன பண்றாங்க, பழைய பெட்டி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டைரி கிடைக்குது. அதில் அவர் காப்பாற்றின குழந்தைகளோட பேரு, அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் அவங்க போட்டோஸ், யார் தப்பு எடுத்தாங்களோ அவங்களோட முகவரி எல்லாமே இருந்துச்சு. அதை பார்த்தவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த நியூஸ் அவங்க பிபிசிக்கு கொடுக்குறாங்க. பிபிசி என்ன பண்ணுதுன்னா தட்ஸ் லைஃப் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக வர வைக்குது. அப்போ என்ன பண்றாங்கன்னா நிகழ்ச்சிக்கு இடையில அந்த தொகுப்பாளர் என்ன பண்றாங்கன்னா ஒரு புக்கை காமிச்சு இதோ இந்த நிக்கோலஸ் தான் உங்களை காப்பாத்தினவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க இங்க இருக்கிறதுல யாராவது நிக்கோலஸால உயிர் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நொடி அந்த அரங்கமே எழுந்து நிக்குது. நிக்கோலஸ் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அவரோட கண்கள் கலங்குச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்ச இந்த விஷயத்தை அவரால் மறக்கவே முடியாது. ஆனா அந்த ரகசியத்தை அவர் யார்கிட்டயுமே சொல்லல. அந்த குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி அழுத அதே குழந்தைங்க இன்னைக்கு பெரியவங்களாய் அவர் முன்னாடி நன்றியோட நிக்கிறாங்க. அவருக்கு இந்த விஷயத்தினால பயங்கர பெரிய பாராட்டு கிடைக்குது, நிறைய விருதுகளும் கிடைக்குது. 2003 பாத்தீங்கன்னா 2ஆம் எலிசபெத் ராணி அவருக்கு சார் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. செக் குடியரசு ரொம்ப பெரிய விருதான ஆர்டர் ஆஃப் த ஒயிட் லைன் அப்படின்ற விருது கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 106 வயசுல 2015 அவர் காலமடைகிறாரு. ஒன் லைஃப் அப்படிங்கிற படம் அவருக்காக வெளியிடுறாங்க. நம்ம செய்யற விஷயம் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்லணும் இல்ல, நம்ம சொல்லனாலும் கண்டிப்பா அதுக்கான பலன் கடவுள் நமக்கு கொடுப்பாரு.